இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நம்மளோட HTML CSS டெமோ ப்ராஜெக்ட் சீரீஸில் 4th ப்ராஜெக்ட்டுக்கான சொல்யூஷனை பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளோட கேலரி பேஜில் ஒரு ஃபோட்டோ கேலரி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கேலரி பேஜுக்கு ஒரு பேட்டர்னை பேக்ரவுண்டாக வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து டெஸ்க்டாப் போயிட்டு அந்த ப்ரொஃபைல் பேஜ்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு புது ஃபோல்டர் இருக்குது, இமேஜஸ் அப்படின்ட்டு. அது உள்ள சில இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு நம்ம கேலரி பேஜில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இமேஜஸ் ஃபோல்டரை நம்ம ப்ரொஃபைல் பேஜ் ஃபோல்டரில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கேலரி பேஜை நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபோட்டோ கேலரி தேவை. ஸோ நம்ம HTML ஃபைலுக்கு வந்துட்டு இங்கே ஒரு div tag போட போகிறேன். இந்த div tag வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது உள்ள நம்ம இமேஜஸை போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு சில இமேஜ் டேக்ஸ் போட போகிறோம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு SRC ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு இப்போதைக்கு அதை பிளாங்காக விட்டு வைக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆல்ட் ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிளாங்காக விட்டு வைக்கலாம். அப்புறம் அந்த இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இமேஜ் டேக்கான ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட். இங்கே வந்துட்டு நம்ம இமேஜ்க்கான அட்ரஸை இங்கே SRC ஆட்ரிபியூட்டில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் ஃபோல்டர் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய இமேஜஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வந்து 1.jpg என்ற இமேஜை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ரிலேட்டிவ் பாத்தை நம்ம இங்கே போடலாம். அந்த பாத் என்ன அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் பேஜ் ஃபோல்டர் உள்ள அந்த இமேஜஸ் ஃபோல்டர் உள்ள அந்த இமேஜ் இருக்கு. ஸோ images/1.jpg ஆல்ட்ல வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போடணும். அதை வந்து நம்ம ஜஸ்ட் சீனரி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் டேக் அப்படியே ஃபுல்லாக ஒரு வாட்டி காப்பி பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இமேஜஸ் இருக்கு மொத்தம். ஸோ அதனால இது 15 வாட்டி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸோ இங்கே வந்துட்டு அந்த மற்ற பேஸ்ட் பண்ண டேக்ஸில் ஃபைல் நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் எப்படி நம்ம ஃபைல் நேம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.jpgலேருந்து 15.jpg வரையும் அந்த ஃபைல் நேம்ஸ்லாம் சீக்வென்ஷியலாக நம்ம நம்பர் போட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம கேலரி பேஜில் ஃபுல்லாக இமேஜஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பேட்டர்ன் போடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர் போயிட்டு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இதில் இருக்கிறதுலே சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் மேலே நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு bg1.jpg அப்படின்னு சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த சேவ் பண்ண இமேஜை இந்த பேஜுக்கு பேக்ரவுண்டாக போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு how to add a background image in page HTML அப்படின்னு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ரிசல்ட்ஸில் W3 ஸ்கூல்ஸ்க்கான ஒரு லிங்க் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம div tagல ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் -image அப்படின்ற CSS ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதில் URL அப்படின்னு போட்டுட்டு பேரன்சிஸ் ஓப்பன் பண்ணி அதில் அந்த இமேஜ் ஃபைலுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு வந்துட்டு எப்படி அவுட்புட் காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸோ இந்த பேஜில் ஒரு div tag இருக்குது, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு p tag இருக்குது, அதுலேயும் டெக்ஸ்ட் இருக்குது, அதோட பேக்ரவுண்ட்லேயும் அந்த இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைலுக்கு வந்துட்டு இங்கே பாடி ஓப்பனிங் டேக் உள்ள அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட் போட்டு அதில் CSS ப்ராப்பர்ட்டிஸ் போட்டோம் அப்படின்னா அதோட அப்பியரன்ஸை நம்ம மாற்றிக்கலாம். அப்படி தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம W3 ஸ்கூல்ஸ் பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன அக்செப்டட் வேல்யூஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு எப்படி மாற்றி நம்ம அந்த இமேஜை ரெண்டர் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ இது உங்கள் சொந்த டைமில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம HTML ஃபைலில் அந்த பேஸ்ட் பண்ண கோடில் நம்மளோட இமேஜோட URL போட போகிறோம். அதாவது நம்மளோட இமேஜோட ரிலேட்டிவ் பார்த்து இங்கே போட போகிறோம். ஸோ அது வந்துட்டு images/bg1.jpg ஏன்னா அங்கே தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம கேலரி பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துருச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அந்த கூகுள் இமேஜஸ் போயிட்டு வேறு ஏதாவது பேட்டர்ன் இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு bg2.jpg அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம HTML ஃபைலுக்கு வந்துட்டு அந்த ஃபைலுக்கான அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே புது பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட பேஜுக்கான பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னா இங்கே வந்துட்டு நம்ம ஃபுட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசியில் இருக்கிற இமேஜை அப்படியே கவர் பண்ணிக்குது. இதே மாதிரி ஹோம் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற டேபிளோட கடைசி பகுதியை அப்படியே கவர் பண்ணுது. இதை வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த நோட் பேடுக்கு வந்துட்டு நம்மளோட CSS ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜோட பாடி கீழே கொஞ்சம் கேப் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த கேப் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டர் வந்துட்டு அந்த கேப்பை தான் மறைக்குமே தவிர அந்த பாடிக்குள்ளே கண்டென்ட் இருக்கிறத மறைக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம CSS ஃபைலுக்கு வந்துட்டு இந்த பாடி எலிமெண்ட்டுக்கான CSS பிளாக்ல ஒரு புது ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம், பேடிங் பாட்டம் அப்படின்ட்டு. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி எலிமெண்ட்டுக்கு கீழே ஒரு பேடிங் போடும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேடிங்ன்றது வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு உள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்பேஸ் தான் வந்துட்டு பேடிங். ஸோ அந்த பேடிங் பாட்டம் போட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே மட்டும் அந்த கேப் போடும். ஸோ அது இங்கே வேல்யூவில் வந்து நம்ம எவ்வளோ கேப் தேவைன்றதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே வந்து நான் 100 பிக்சல் போட்டுக்க போகிறேன். ஸோ இது சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேப் வந்திருக்கு. நம்ம கண்டென்ட் வந்துட்டு மறைஞ்சு போகாமல் தெரியுது. ஸோ இது வந்து பார்க்குறது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கேலரி பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வந்துட்டு கடைசியில் இருக்கிற இமேஜ் வந்து மறைஞ்சு போகாமல் கரெக்டாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ப்ராம்ப்டில் கேட்டிருந்த மாதிரி கேலரி பேஜில் ஒரு ஃபோட்டோ கேலரி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த பேஜுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பேட்டர்னை போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ப்ராம்ப்ட்டுக்கான சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வெறும்னே பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. ஏன்னா அது மனசிலே நிற்காது உங்களுக்கு முதல்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய விதமான கிரியேட்டிவாக நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறைய கற்றுக்கலாம் நீங்கள் சொந்தமாக. நீங்கள் வந்துட்டு இன்னும் 4 பேர் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கோடெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வர வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.